ओम नमो भगवते वासुदेवाय। 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 ओम नमो भगवते वासुदेवाय. பகவத்கீதை உண்மை உறவில் 18வது அத்தியாயம் முடிவு. துறவின் பக்குவம் 38வது ஸ்லோகம். விஷயேந்திரிய சம்யோகாத் யதக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போல் தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகின்றது. பொருளுரை. ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கும்போது அவளது புலன்கள் அவளை காண்பதற்கும் தொடுவதற்கும் உடலுறவு கொள்வதற்கும் அவனை தூண்டுகின்றன. ஆரம்பத்தில் இது புலன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் அல்லது சில காலத்திற்கு பின் விஷத்தை போன்றதாகிவிடுகிறது. அவர்கள் பிரிகின்றனர் அல்லது விவாகரத்து ஏற்படுகின்றது. ஏக்கம், கவலை மற்றும் பல இத்தகு சுகம் எப்பொழுதும் ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். புலன்களும் புலனின்ப பொருட்களும் இணைவதால் பெறப்படும் சுகம் எப்போதும் துன்பத்திற்கே காரணமாக அமைகிறது. எல்லா வழிகளிலும் இதனை தவிர்க்க வேண்டும். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நமனே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நமனே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாருக்கும் வணக்கம். 18வது அத்தியாயம் முடிவு. துறவின் பக்குவம். ஏற்கனவே கிருஷ்ணர் பேசுகிற விஷயங்களுடைய சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்படுது. குறிப்பாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இதுக்கு முன்னாடி 5வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். யாருக்காவது தெரியுமா என்ன ஸ்லோகம்னு? ஏஹி சம்ஸ்பர்சஜா போக துக்கயோனோ ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. 5வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. இன்னைக்கு என்ன சொல்கிறார்? எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்றும் தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றது. ஸோ சேம் கருத்து இல்லையா? ஸோ இங்கே மொத்தமாக இந்த 5வது அத்தியாயத்தில் சொல்லும்போது எடுத்த உடனே துன்பம் தான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஆரம்பத்தில் அமிர்தம் போல தோன்றுறது, அப்புறம் துன்பம் வருதுங்கிறார். ஸோ கிட்டத்தட்ட பாயிண்ட் அதுதான். இங்கே ஏஹி சன்ஸ்பர்சஜா போகா. சன்ஸ்பர்ஷா அப்படின்னா
ஸ்பர்ஷம் இல்லையா, புலன்களும் புலன் இன்ப பொருட்களும் தொடர்புக்கு வரும்போது ஒரு இன்பம் கிடைக்கிறது. ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து நாக்கில் வச்சோடனே தேன் மாதிரி இருக்குது. உடனே அதை சுவைக்கிறோம். அந்த புலன் ஒரு இன்பத்தை அடையிறது போல தோணுது. ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், இது துன்பத்துக்கு தான் காரணம் அப்படிங்கிறார். துக்காயோனே ஏவத்தை, இந்த புலன்களின் புலனின்ப தொடர்பினால் புலன்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் அது இன்பமே கிடையாது, அது துன்பம் தாங்கிறார். இன்பம் மாதிரி தோணும், ஆனால் அது இன்பம் அல்ல, அது துன்பம். குலாப் ஜாமுன் பிடிச்சிருக்கு, ஒன்றுக்கு 2 கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம். 2க்கு 4 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரெட்டிப்பு சந்தோஷம், முகத்தில் சிரிப்பு கொஞ்சம் பெருசாக தெரியும் இல்லையா. குலாப் ஜாமுன் சாப்பிடாமே குலாப் ஜாமுன் பற்றி பேசும்போதே சிரிப்பு வருது நமக்கு. இன்னும் சாப்பிட்டா அதுபோல் 40 சாப்பிட சொன்னா திணறுவோம். என்ன தான் பயங்கரமாக பெரிய அளவில் சாப்பிட்றவராக இருந்தால் கூட ஒரு கோதரா பெருந்தீனிக்காரனாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அவ்வளோ குலாப் ஜாமுன் சாப்பிட்றது. 40 100 ஆக்குனா அவ்வளோதான், அதுவே துன்பம்தான். அதிகமாக அதிகமாக ஏதோ ஆரம்பத்தில் சுகமாக இருந்ததோ அதுவே அளவு மீறும்போது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எக்ஸாக்ட்லி அதே தான் கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். ஆரம்பத்தில் அமிர்தம் போல தோணுது, ஆனால் அது அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது, விஷமாக மாறுது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கல்யாணம் 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 கல்யாணம், எப்படாவது யாராவது ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் பண்ணே ஆகணும், தலைகீழ நிற்போம் இல்லையா. எல்லோரும் அப்படி தான் பண்ணீங்க. இப்போ இது சிரிப்பா இல்லை வேதனையா? இப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது ஏற்புடையதாக இருக்கா இல்லை எப்படி? எக்ஸாக்டாக சொல்கிறார். ஆனால் நம்ம தான் பகவத்கீதை படிக்கணும்னா படிக்க மாட்டேங்கிறோமே, அப்புறம் எங்கே நமக்கு போய் இறப்புவது இதெல்லாம்? குறிப்பாக ஆண்களுக்கு சாஸ்திரங்களில் திருமணம் பண்ணிக்க சொல்லி பரிந்துரைக்கவே இல்லை. நீ முடிஞ்சால் பிரம்மச்சரியம் இருந்துடு, சந்நியாசம் எடுத்துக்கோ, புலன் என்ப தொடர்புக்கே வராத. அதான் இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர். என்ன சொல்கிறார்? ஆத்தியாந்தவந்த கௌந்தைய நதேஷ ரமதே புத்தகா, புத்திசாலிகள் அதில் தொடர்பு கொள்கிறதே கிடையாது, அதை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாதுங்கிறார். நதேஷோ ரமதே புத்தகா, அவங்க பேரானந்தத்தை அடைகிறாங்க. இந்த சிற்றின்பம் இங்கே பௌத்திக உலகத்தில் எது பெரிய இன்பமாக கருதப்படுதோ, இந்த ஆண் பெண், அதனால தான் பிரபுபாத பொருளூரில் அதை குறிப்பிடுறார். ஏன்னா இது ஒருத்தருக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு விளையாட்டுக்காக கேட்குற மாதிரி கேட்டேன், உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ வழி இருக்குது அப்படின்னு.
இப்போ அந்த கொஞ்சம் இன்பத்துக்காக என்ன சில நிமிஷங்களோ சில மணி நேரங்களோ அதிகபட்சமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்துக்காக, பேரளவிலான அந்த இன்பத்துக்காக வாழ்க்கையை முழுவதுமாக அதுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கு, அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டியிருக்கு, வேர்வை ரத்தம் சிந்த வேண்டியிருக்கு. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித வாழ்க்கை இந்த அர்த்தத்துக்காக, இந்த நோக்கத்துக்காகவா கொடுக்கப்பட்டிருக்குன்னா இல்லை. ஏன்னா இது ஆடு மாடுகள் நாய் பன்றி புழு பூச்சி எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. எந்த உயிரினத்தை இது செய்யாமல் இருக்க சொல்லுங்கள். இனப்பெருக்கம் என்ற ஒரு விஷயம் எந்த உயிரினத்தில் இல்லை? பிரபுபாதர் சொல்கிறார், குரங்கும் புறாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் உறவு கொள்ள முடியுமா? இந்த பால் உறவு என்போம் பல முறை பல மடங்கு மனிதர்களை விட அதிகமாக உறவு கொள்ள முடியும். அதுக்காக அவைகள் என்ன மனிதர்களை விட சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த வாழ்க்கை ஒரு பிறவிலையும் ஒரு நோக்கம் இருக்கு. குறிப்பாக இந்த மனித வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருக்கு. ஜீவாஸ்ய தத்துவ ஜிக்யாச, தத்துவ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு வேறு எந்த விஷயத்துக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம திசை திருப்பினாலும், திசை மாறி போனாலும் அது கடைசியில் துக்க யோனையே ஏவத்தை, துன்பத்தில் தான் போய் முடியும். இது நடைமுறையில் கொஞ்சம் வரலாறை எடுத்து பாருங்கள். கடந்த காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, எதிர்காலமும் அப்படி தான் இருக்க போகிறது. யாரெல்லாம் இந்த சாஸ்திர விதியை மீறி புலனின்பத்தை குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறாங்களோ மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, பெரிய பெரிய அசுரர்கள் வாழ்ந்திருக்காங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்திருக்காங்க. வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த புலனின்பத்தை முயற்சித்தாங்களோ அவங்க எல்லாரும் கடைசியில் அழிந்து போயிருக்காங்க. ராவணனை விட, ஹிரண்யகசிப்பு விட பெரிய பலசாலி, பெரிய செல்வாக்குடையவர், பெரிய அறிவாளியா. ராவணன் ரொம்ப பெரிய அறிவாளி, பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். வேத மந்திர உச்சாரணம் அவ்வளோ ஸ்பஷ்டமாக அவனால் உச்சரிக்க முடியும். ஹிரண்யகசிப்பு அவ்வளவு பெரிய பலம். 33 கோடி தேவர்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் பகவத் பக்தர்களாக இருந்தவர்கள் நல்ல ஒரு புனிதமான ஆட்சியை பண்ணி பிரஜைகளை ஒரு நல்ல தர்மத்தின் பாதையில் நல்ல முறையில் வழிகாட்டி அவங்க அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. யுதிஷ்டர் மகாராஜா போன்ற எத்தனையோ சிறந்த வைஷ்ணவர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் வாழ்க்கையை இந்த கிருஷ்ண பக்திக்காக அர்ப்பணித்தவர்களாக இருந்தவங்க தான் சிறந்த மன்னர்களாக பார்க்கப்படுது. ஆனால் வேணா போன்ற மன்னர்கள்லாம் பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம், நாத்திகர்களாக இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. இறை நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பெரிய ஆட்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் புலனின்பந்தான் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் புலனின்பத்தில் யாருமே வெற்றி அடைஞ்சது கிடையாது.
புலனின்பம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆக்சுவலி மாயை இல்லாத ஒரு விஷயம். மாயா அப்படின்னா எது இல்லையோ அதுன்னு அர்த்தம். இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டுது. ஊர்தம் மூலமத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம். இந்த உலகம் 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த உலகத்தை ஆன்மீக உலகத்தோடு எப்படி ஒப்பிடுறார்? தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரதிபிம்பத்தில் தெரியக்கூடிய ஒரு மரத்தோடு ஒப்பிடுறார். ஒரு கோலக்கரையில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை அந்த தண்ணியில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி தெரியும்? அதே மாதிரி அதே கிளைகள், அதே இலைகள், அதே பழங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அது தலைகீழாக இருக்கும். பழம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அதில் பழத்தை பறிக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? இல்லை. அதனால்தான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? நதேஷு ரமதே புதா. புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க? சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த புலனின்பம் வேண்டாம், பிரம்மச்சாரியம். அந்த புலன் இன்பத்துக்காக இந்த புலன் கட்டுப்பாடுன்றது கஷ்டமான விஷயம்தான். இந்த புலன் இன்பமே குறிக்கோளாக கொண்டு இந்த உலகம் முழுவதும் இயங்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் இல்லை, நான் என் வாழ்க்கையை புலன் இன்பத்தில் ஈடுபடாமல் வாழ்கிறேன் அப்படின்னா உலகம் அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணும். என் பைத்தியக்காரன், வாழ தெரியாமல் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்குது. அப்படி நீ எல்லாம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? அப்படி கேலி கிண்டல் பண்ணுவான். அவன் இவனை பார்த்து பைத்தியக்காரன்றானா, உண்மையே பைத்தியக்காரன் யாரு? இன்பம் இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த கிரகம் அந்த கூப்பம். பகவத் என்ன சொல்லுது? இருண்ட கிணறு. ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, இருட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இங்கே வழி தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய கிணறு, தண்ணியே இல்லை, இருண்ட கிணறு, உள்ளே விழுந்துடுறீங்க. யோசிச்சு பாருங்கள், நிலைமை என்ன ஆகும்? எப்படி வெளியே வருவீங்க? என்ன வழி இருக்குது? எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ துன்பமயமான நிலை. அது மாதிரி தான் இங்கே இந்த கிரக வாழ்க்கை, கிரகஸ்த வாழ்க்கை அப்படின்றது அவ்வளோ துன்பமயமானது. அதனால் சாஸ்திரங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இல்லறத்தில் ஈடுபடாது. துரதிருஷ்டவசமாக ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரதோட நோக்கமே புலன் இன்பம் தான். ஏன் கிருஷ்ணரை மட்டும் அனுபவிப்பாளராக இருக்கிறார்? நான் ஏன் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். அந்த எண்ணம் தான் நம்ம இங்கே வர வச்சது. அப்போ இங்கே புலன் இன்பம் இல்லைன்னா என்ன ஆகும்? எதுக்காக வந்தோமோ அதுவே இங்கே இல்லைன்னா அப்புறம் என்ன? ஸோ அதனால் இங்கே நம்ம அவ்வளோ விருப்பப்படுறதுனாலையும் அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிறதுனாலையும் இந்த இயற்கை என்ன பண்ணுது? நமக்கு கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது, கர்ம வினை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா. இந்த விமூடாத்மா மிகப்பெரிய முட்டாளுக்கு இந்த பிரகிருதி என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட உடலை கொடுக்குறது. அந்த ஒரு உடல்லையும் ஒரு விதமான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தரும் முயற்சி பண்ணுறான். அது எந்த உடலாக இருந்தாலும் சரி. ஒரு பன்றியாக சாக்கடையில்
வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கும் இன்பத்தை தேடிட்டு தான் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக என்ன இன்பத்தை இங்கே அனுபவிக்கிறாங்க? புலன்களை கொண்டு ஆகார, நித்ரா, பய, மைத்துனம். சாப்பிடுறது விதவிதமாக. இன்றைக்கி நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் சைனா, இத்தாலி, இப்படி உலக இன்டர்நேஷ்னல் கசின்ஸ் எல்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை இன்றைக்கி சமைச்சு அதை சாப்பிட்றது இன்றைக்கி ஒரு ஃபேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ விதவிதமாக சுவைக்கணும் அப்படின்னு இந்த நாக்கை திருப்திப்படுத்துறதுக்காக மக்கள் முயற்சிக்கிறாங்க. உண்ணுதல் என்னும் அந்த செயல் என்னவோ எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது தான். இப்போ வேறு எந்த உயிரினமும் இந்த ஆகார, நித்ரா, பய, மைத்துனத்துக்காக மனிதனை போல இவ்வளோ பள்ளிக்கூடம் போய் படித்து பட்டம் வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு திருமணம் பண்ணி அப்போ தான் இதெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்கா வேறு உயிரினங்களுக்கு? ஆனால் அதெல்லாம் எல்லாமே அவைகள் அடைஞ்சிட்ருக்கே. ஒரு பறவை எடுத்துக்கோங்க, உங்களை மாதிரி பெருசாக வீடு அது அதுக்குன்னு அது ஒரு வீடை கட்டிக்குது, அது ஒரு கூடு கட்டுது. ஆனால் அது இந்த மாதிரி எதுவும் பெருசாக கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு வாழ்க்கை வாழணுன்றது கிடையாது. இப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த உயிரினங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் இல்லாமல் அவைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கும்போது ஏன் மனிதனால் மட்டும் அதை அடைய முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால தான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல் அகங்கார விமோட ஆத்மா. இந்த அகங்காரத்தினால என்னால் சாதிக்க முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கிற அந்த விமூட ஆத்மாவுக்கு பகவான் சரி நீ முயற்சி பண்ணுறியா பண்ணி பாரு, படித்தா புத்திசாலி ஆகிடுவேன் நினைக்கிறியா நீ படித்து பாரு, அப்போ அது உனக்கு புத்தி வருதான்னா இன்னும் பெரிய முட்டாளாகிறான். அதிகம் படிக்கிறா, எந்த அளவுக்கு அதிகம் படிக்கிறானோ அந்த அளவுக்கு அதிக முட்டாளாகிறான். படிப்பே இல்லாதவனுக்கு கூட ஏதோ கொஞ்சம் பொது அறிவு இருக்குது, படித்தவனுக்கு சுத்தமாக அறிவு இல்லை. ஏன்னா அவன் படிக்கிற விஷயம் எல்லாம் இது மாதிரி புலன் இன்பத்தில் தோல்வி அடைஞ்ச விரக்தி அடைஞ்ச நபர்கள் கொடுக்கக்கூடிய அறிவு. அவன் அறிவுன்னு சொன்னால் உண்மையான அறிவை சாஸ்திர அறிவை ஏற்றுக்கொண்டான்னா அவனுக்கு அறிவு கிடைக்கும். அவன் இந்த புலன் இன்பத்தை குறிக்கோளாக கொண்டு வாழ மாட்டான். அவன் இந்த புலன் இன்பத்தை தவிர்க்க முயற்சிப்பான். எப்படி இந்த புலன் இன்பத்திலிருந்து நம்ம விடுபட்டு வாழ்கிறது? இவன் அந்த புலன் இன்பத்தில் ஈடுபட்டால் கூட எப்படி அந்த புலன் இன்பம் தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத அவன் சிந்திக்கிறான். காமம் துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு இருந்தால் கூட கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? காமோஸ்மி பரதர்ஷபா, நானே அந்த காமம் அப்படிங்கிறார். தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. இப்போ அந்த காமம் தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத பட்சத்தில் அது ஓகே, அது அனுமதிக்கப்படுது, அதுக்கான லைசன்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, எல்லாரும் பிரம்மச்சாரியாக இருக்க முடியலையா? ஓகே, ஆனால் ஒரு
தர்மத்துக்கு உட்பட்டு இரு. மிருக மாதிரி வாழாத. மிருக மாதிரி சும்மா ஏன்னா யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்ன நேரம் காலம் பார்க்காம ஒன்றுமே எதையும் பின்பற்றாமல் நீ பாட்டுக்கு மிருக மாதிரி மிருகத்தை விட மோசமாக நீ வாழ்ந்தன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ துன்பத்தை அனுபவிச்சு தான் தீரணும். ஏன்னா மனிதனுக்கு அந்த கர்ம வினைன்றது இருக்குது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நகர்வும், ஒவ்வொரு எண்ணமும், அஃப்கோர்ஸ் இந்த கலியுகத்தில் நம்ம எண்ணங்கள் சிந்தனைக்கெல்லாம் வினைகள் கிடையாது. பட் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இல்லாத பட்சத்தில் அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் செயலாக மாறும். அதனால தான் இந்த கலியுகத்தில் கூட அதுக்கு வினை இல்லை, கர்மா இல்லை அப்படின்னா கூட அதை தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. நீங்கள் கெட்டதையே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் செயல் கெட்டதாக மாறி போயிடும். அப்போது அந்த செயலுக்கு கர்ம வினை இருக்குது. அதனால் ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னா அவன் இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக வாழ்கிறான். அப்போது பகவான் இப்படி தான் வாழணுன்ற ஒரு வாழ்க்கை முறையை, ஒரு வரைமுறையை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டு அவன் வாழும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தூய்மை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றும் பட்சத்தில். இப்போ இந்த சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல், சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் வாழும்போது அவனுக்கு எந்த ஒரு சுகமும் கிடையாது. யசாஸ்திர விதி முஸ்ரஸ்ய வர்த்தத்தை காமகாரத ந சுகம் ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராமகதிம். 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சாஸ்திர விதி முஸ்ரஸ்ய, சாஸ்திர விதிகளை நீ பின்பற்றலை, அதை உதாசீனப்படுத்துகிற. பகவத்கீதை சொல்லியிருக்குன்னா நான் அதை செய்யணுமா அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ நீ மனம் போன போக்கில் செயல்படுற. சாஸ்திர விதி முஸ்ரஸ்ய வர்த்தத்தை காமகாரத்தை, காம உன்னுடைய ஆசைகள் உன்னை என்ன பண்ணுது? அலைக்கழிக்க விடுது. மனம் போன போக்கில் நீ செயல்படுற. அப்போது நச சித்தின், நீ வாழ்க்கையில் பக்குவத்தை அடைய முடியாது. ந சுகம், சந்தோஷம் இருக்காது. ந பராமகதியும், பரமகதியை அடையிறதும் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் இந்த மனித பிறவின்றது இந்த சாஸ்திரங்களே தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர அறிவை பெறுவதற்காக தான் இந்த மனித பிறவி இருக்குது. அப்போ தான் இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே பிறக்கும்போது நம்ம எல்லாருமே முட்டாள்களாக இருக்கும், அறியாமையில் இருக்கும், எதுவும் தெரியறதில்லை. பார்க்குறீங்கல்ல, சின்ன குழந்தைகிட்ட என்ன கொடுத்தாலும் எடுத்து வாயில் வைக்கும். அது தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சாப்பிட்றதுன்னு நினச்சிட்ருக்கு. அவ்வளோதான் அறியாமைன்றது. அதுதான். ஸோ இந்த அறியாமையில் இருக்கிற நம்மளை இந்த சாஸ்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நம்ம தூய்மை அடைகிறதுக்கான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்குது. அப்போது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது விதிகள் இருக்குது. இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது தர்மம், இது அதர்மம். அதை பின்பற்றும் பட்சத்தில் நம்ம தூய்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நம்ம மனம் போன போக்கில் போனோம்னா அப்போது மேலும் மேலும் இந்த அறியாமை என்னும் இந்த பௌதிக பந்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
ஸோ நடைமுறையில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டுருக்குறோம். இந்த சாஸ்திர விதிகளை நமக்கு கொடுத்து இதை பின்பற்ற வச்சு நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் உலகெங்கும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. அதிகாலையில் எழுந்துற பழக்கம் இல்லாதவர்கள் இன்றைக்கி அதிகாலையில் எழுந்து மங்கள ஆரத்தியில் கலந்துக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, பகவத் பிரசாதம் மட்டும் சாப்பிட்றாங்க, பக்த சங்கத்தில் ஈடுபடுறாங்க, பகவத் உபதேசங்களான பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகிறது? இந்த மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அது என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோப, மோக, மத, மத்சர என்ற இந்த புலனின்பத்துக்கான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துது. சேத்து தர்ப்பணம் ஆர்ஜனம். ஸோ அப்போது பகவத்கீதை ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம இதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளும் தெளிவு பெறலாம். அர்ஜுனன் ஆரம்பத்தில் இந்த புலனின்ப எண்ணத்தோடு தான் இருந்தான். அதனால தான் அவன் சண்டை போட மாட்டேன்றான். இந்த உறவினர்கள்லாம் கொண்டுட்டு, நண்பர்கள்லாம் கொண்டுட்டு என்னை பாவியாக ஆக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. நீங்கள் மதுசூதனான்னு பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னா, மதுன்னா அரக்கனை கொண்டுட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் என்னை சொந்தக்காரங்கள் எல்லாம் கொல்ல சொல்கிறேன், என் பாட்டனாரை கொல்ல சொல்கிறீங்க, என் சகோதரர்களை கொல்ல சொல்கிறீங்க, நண்பர்களை கொல்ல சொல்கிறீங்க. இவங்களெல்லாம் சொன்னால் எனக்கு எப்படி, இவங்களெல்லாம் கொன்னால் எனக்கு எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? ஸோ இப்படியெல்லாம் அர்ஜுனன் இந்த புலனின்பம், அதனால் எனக்கு என்ன இன்பம் கிடைக்க போகிறது அதையும் கேட்குறான். இன்பம்ன்றதை நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கவன், ஊரில் இருக்கிறவன் எல்லாம் வயிறு எறியணும். இவன்கிட்ட கார் இருக்குதே, இவன்கிட்ட அது இருக்கே, இது இருக்கேன்னு பார்த்து அவன் கஷ்டப்பட்டால் தான் இவனுக்கு அது சந்தோஷம். ஸோ அர்ஜுனனும் அப்படி தான் நினச்சான். என்ன இவங்களெல்லாம் கொண்டுட்டா அப்போ கடைசியில் நான் ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன்னு சொல்லி யார்கிட்ட போய் காட்ட போகிறேன்? எனக்கு தெரிஞ்சவங்களே இவங்க தான். இவங்க எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு கடைசியில் யார்கிட்ட காட்டி நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன்? ஸோ பௌத்திக இன்பம்ன்றது அவ்வளோதான். ஆனால் கிருஷ்ணர் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி 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 கடைசியில் இங்கே கொண்டு வந்து நிற்கிறார். நஷ்டா மோகா ஸ்மிருதி லாப்தா. கிருஷ்ணா, என்னுடைய மோகம் எல்லாம் இப்போது தெளிவாயிடுச்சு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் நான் மறந்து போய் முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருந்தேனோ அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் யாருன்றது இப்போது எனக்கு புரிய வச்சிட்டிங்க. நான் ஆத்மாவானா உங்களுக்கு சேவை புரிகிறது தான் என்னுடைய வாழ்க்கையை. அதுக்காக தான் நான் இருக்கேன். ஒரு ஆத்மாவின் இருப்பே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான். ஜெவரேஸ்வர பகவாய் கிருஷ்ணரே நித்யதாஸ். அதுதான் ஆத்மாவோட ஸ்வரூப நிலை. அதை விட்டுட்டு இப்போ நான் வேறு எதுக்கோ முயற்சி பண்ணேன் அப்படின்னா அது அர்த்தம் இல்லாதது. ஸோ அதனால் கரிஷ்யே வச்சனம் தவா. கிருஷ்ணா, உங்கள் வார்த்தை என்னவோ அப்படியே நான் செயல்படுறேன்னு வரோம்.
ஸோ நாமும் கிருஷ்ணருடைய உபதேசத்தை கேட்கணும். கிருஷ்ணர் இவ்வளோ தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த புல இன்பம் சந்தோஷத்தை கொடுக்காது, அப்படி ஒரு விஷயம் இங்கே கிடையாது, அதுக்கு முயற்சிக்காத, புத்திசாலிகள் அதை செய்கிறதில்ல. ஏன்னா ஆத்யந்தவந்த கவுந்தேயா, இந்த புலனின்பம்ன்றது எல்லாத்துக்குமே ஆதி அந்தம் இருக்குது, ஆரம்பம் முடிவு இருக்குது. இது எதுவும் நிலையானது கிடையாது. ஆத்மாவான நீ நித்தியமானவன். நித்தியமான உனக்கு நித்தியமான ஆனந்தம் கிடைச்சாதான் அது உண்மையான ஆனந்தம். அதுதான் ஆத்ம சந்தோஷம். நித்திய ஆனந்தம் என்றது என்ன? பக்தி, கிருஷ்ணருக்கான தொண்டு. அதுதான் நித்திய ஆனந்தம், நிரந்தர ஆனந்தம். அப்போ தான் அது உனக்கு முழு திருப்தியை கொடுக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் நீ என்ன வேணால் அடையலாம். எவ்வளோ பெயர், எவ்வளோ புகழ், எவ்வளோ அழகு, அறிவு, என்ன வேணால் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் முன்னாடி அதெல்லாம் ஒரு தூசு கூட ஆகாது. ஏன்னா கிருஷ்ணர் இது எல்லாத்துலேயும் உச்சமாக இருக்கிறார். எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். ஐஸ்வர்யஸ்ய சமகிரஸ்ய வீரிய யசஸ்ரீயாக ஞான வைராகிய சைவ சந்தம் பகவதிங்கன, எல்லாத்துலேயும் அவர் உச்சமாக இருக்கிறார். நித்தியமாக நிரந்தரமாக அவர்கிட்ட முழுமையான இந்த ஐஸ்வர்யங்கள் இருக்குது. நம்மகிட்ட பணம் இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கலாம். எவ்வளோ பணம் இருந்துடும் உங்ககிட்ட? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பணம் இருந்தால் கூட அப்போ கூட ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் முன்னாடி அது ஒரு தூசு கூட ஆகாது. ஏன்னா கிருஷ்ணர் இது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைக்கிறார். எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அந்தாந்தரஸ்த பரமான சயாந்தரஸ்தம், எல்லா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் அவரால் உருவாக்கப்பட்டது, அவரால் படைக்கப்பட்டது, அவரால் பராமரிக்கப்பட்டது. அவர் அனுபவிச்சிட்ருக்கிறார் எல்லாத்தையும். ஸோ அதனால் முட்டாள்தனமாக இங்கே அனுபவிக்கிறான்ற பேரில் எதையோ முயற்சி செஞ்சு காலத்தை வீணடிக்காமல், ஸ்ரம ஏவகி கேவலம்னு பாகவத்தை சொல்கிற மாதிரி, காலத்தை வீணடிக்காமல், இந்த வாழ்க்கையை வீணடிக்காமல், கிடைச்சிருக்கும் போதே, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போதே அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா ரொம்ப விசேஷ கருணை கொடுத்துருக்கிறார். மற்ற யுகங்கள்லாம் பகவான் அசுரர்களை கொண்டுட்டு இருந்தார். அப்படி பார்த்தா இந்த கலியுகத்தில் ஒருத்தருமே மிஞ்ச போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்கே அசுரர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே புலனின்பந்தான் குறிக்கோளாக கொண்டு எல்லா அசுரர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அசுரர்களை அழிக்கிறது பதிலாக பகவான் கருணையோட அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த அசுர குணத்தை அழிக்கிறார். ஸோ அவங்கள அசுரர்களாக இருந்தால் கூட இந்த பக்தி பாதையில் ஈடுபடுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவத் தாமத்தை ரொம்ப எளிமையான முறையில் இது உச்சரிக்கிறதுக்கு இருந்தால் கூட இந்த வழிமுறை எல்லாருக்கும் பாரபட்சமையாக பார்க்காம இன்னார் தான் சொல்லணுன்றது கிடையாது, இந்நேரத்தில் தான் சொல்லணுன்றது கிடையாது, இந்த இடத்துல தான் சொல்லணுன்றது கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் இந்த பகவன் நாமத்தை சொல்லலாம். நீங்கள் கிருஷ்ணருடைய தூய அன்பை பெறலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷ கருணை இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபுவாக பகவான் கொடுத்துருக்கிறார். அந்த
கருணை பெறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு ஆச்சாரியர்கள் வழிகாட்டுறபடி நம்ம வாழ்க்கையை வாழ முயற்சிக்கணும். கருணைன்னு சும்மா வெறுமனே வேணுன்னா போதாது, அந்த கருணைக்கு தகுதி உடையவர்களாக நம்ம ஆக்கணும் நம்மளை. யாருக்கு அந்த கருணை கொடுக்கப்படுது அப்படின்னா, யார் தீவிரமாக இந்த வாழ்க்கையோட குறிக்கோளை அடையிறதுக்கு முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு பகவத் கருணை கிடைக்கிறது பக்தர்கள் மூலமாக. ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் இந்த கருணை பெற வேணுமா வேணாமான்றத முடிவு பண்ணுறது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.